அன்பான காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் செஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்ப்போம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக செஞ்சிக்கோட்டையை நேற்று தான் அறிவித்தது. இந்தியாவில் நிறைய அரண்மனைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கிறது. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் கட்டிய கோவில்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அரண்மனை எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும் ஒரே அரண்மனை செஞ்சிக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரண்மனை தான். இன்று சிறுநகரமாக இருக்கும் செஞ்சி அன்று தஞ்சாவூர்லேருந்து நெல்லூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெருநிலப்பரப்பின் தலைநகரமாக இருந்தது. செஞ்சிக்கோட்டையை கட்டியவர் ஆனந்தகோன்கிறவர். 823 ஆண்டுகள் பழமையானது செஞ்சிக்கோட்டை. ஆனால் அந்த 4 பெரிய மலைகளின் உச்சியில் கிருஷ்ணகிரி, சந்திரகிரின்னு 4 கோட்டைகள். இந்த 4 மலைகளையும் இணைக்கும் மலைப்பாம்பு போன்ற நீண்ட படிக்கட்டுகள் உள்ள மலைப்பாதை. இதுதான் இந்த கோட்டையின் கம்பீரம். இந்த கோட்டைக்குள்ள தானிய கிடங்குகள், உடற்பயிற்சி கூடம், கல்யாண மகால், யானைகள் கொட்டாரம் அப்படின்னு எக்கச்சக்க அமைப்புகள் இருக்கிறது. நடுவில் ஒரு கீழ்கோட்டை தான் மத்திய கோட்டை. அந்த கோட்டையில் வெங்கடரமணர் கோவில், சிவன் கோவில் எல்லாமே இருக்குது. இந்த ஆனந்தகோனிடமிருந்து பின்னர் இந்த விஜயநகர மன்னர்கள்ட்ட போயிருக்கு. 200 ஆண்டுகள் அவங்க ஆட்சி புரிந்திருக்காங்க. அவர்கள் இன்னும் கோட்டையை மேலும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். கல்யாண மகால்லாம் அவர்களுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. அவர்களிடமிருந்து மராத்திய மன்னர் அதை கைப்பற்றுகிறார். சிவாஜி வந்து இந்த கோட்டையை பார்த்து விட்டு, அப்பா மகாராஷ்டிராவில் கூட இது மாதிரி கோட்டையெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இதை வந்து மேலை நாட்டுக்காரர்கள் கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டைன்னு புகழ்ந்து பாடியிருக்காங்க. அந்த அளவு சிறப்பானது செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டையை வந்து பின்னாடி அவுரங்கசீப் கைப்பற்றி அவருடைய காலத்தில் ஸ்வரூப் சிங்னு ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சிருக்கார். அவர்கிட்ட இருந்து அவருடைய மகன் தேசிங் அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுருக்கார். அவர் தான் அந்த புகழ் வாய்ந்த ராஜா தேசிங்கு. அவர் 10 மாதம் தான் ஆட்சி புரிந்திருக்கிறார். அப்புறம் அவர்களிடமிருந்து அது ஆங்கிலேயர் கைவசம் சென்று விட்டது. மிகவும் புகழ் வாய்ந்த இந்த செஞ்சிக்கோட்டைக்கு இன்றைக்கி யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் நிறைய பாரம்பரிய சின்னங்கள் யுனெஸ்கோவால் அவார்ட் பண்ணப்பட்டாலும் இது ஒரு அரண்மனைக்கு, ஒரு பெரிய கோட்டைக்கு அங்கீகாரம் கிடைத்தது இதுவே முதன்முறை. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம்.